என்ன சொன்னாரு? இல்ல தீஞ்சு போன சக்தி. ஐயோ அது அதிமுக நல்லா ஒண்ணு சொன்னாரு தெரியுமா? அதான் தீஞ்சு போன சக்தியா? தீஞ்சு போன சக்தி தீஞ்சு போன சக்தி தானே படம். தீந்து போனது இல்ல, தீஞ்சு போனன்னு சொன்னாரா தீந்து போனன்னு சொன்னாரா? முடிஞ்சது ஏதோ ஒண்ணு சொன்னாரு. தீஞ்சு போனதான் வாயில் நோயில இருக்கு. தீஞ்சு போன சக்தி தீஞ்சு போன சக்தி. என்ன படப்பாடி உங்களால என்ன தீஞ்சு போனான்றாரு? டயர் மாதிரி கொளுத்துட்டீங்களா? கேட்கல டயர் மாதிரி கொளுத்துவீங்களா உங்களால? வன்முறை பண்றியா? இல்ல அதுலயும் ஒரு லைன் சொன்னாரு பாத்தீங்களா, கான்ஸ்டிடியூஷனலி என்ன அலௌடோ அதை மட்டும் தான் நாங்க பண்ணுவோம், வேற எதையும் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா. அதான் நறுக்குன்னு சொன்னார்ல, 6 மாசம் பேசாம இருந்துக்கிட்டு நயன்னு 6 நாள்ல நச நச நசங்க. தீந்து போன சக்தியா? தீந்து போன சக்தியா? ஏதோ ஒண்ணு. என்ன தீந்து போச்சு? நான் தீஞ்சு போனேன்னு நினைச்சேன். தீஞ்சு போனேன்னு பேச வந்தாரோ படப்படி. இல்ல தீந்து அந்த மாதிரி எம்டி. ஓகே. வாட் இஸ் எம்டி? இப்ப எடப்பாடி கிட்ட என்ன எம்டியா இருக்கு? ஆனா எடப்பாடி போட்டிக்கே சேர்த்துக்க, எடப்பாடி தான் பாவம் இருக்குதுல, போட்டிக்கே சேர்த்துக்க மாட்டாரு. அவர் சொல்ற அறிக்கையை பத்தி பேச மாட்டாரு, அவரை பத்தி பேச மாட்டாரு. எடப்பாடி கொஞ்சம் கஷ்டம் தான் அவர் நிலைமை, சித்தப்பு நிலைமை என்னமே. அதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி முரளி ப்ரோ. ஆமா ஆமா. இல்ல நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் டிஎஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், மாநிலத்துல கட்சியை தான் நீ அந்த பிரதிநிதித்துவப்படுத்தணும், பிஜேபி நீ பெருசா இங்க காட்டக்கூடாது நம்ம சொல்லிட்டே இருப்போம். இல்ல நம்ம கூட சண்டை போட்டுக்கலாம், அவன் கூட நம்ம எப்பவுமே சண்டை போட்டுக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. அது அந்த சண்டையை நீ போட்டி ஆக்க கூடாது, அவனை கூட்டு வந்து இங்க காம்படிஷன் ஆகினா அது ரொம்ப கஷ்டம், அது தப்பான ஸ்ட்ராட்டஜி. இல்ல அவனை வளர்த்து விடுற மாதிரி ஆயிடும். இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அவர் எந்த கட்சியோட போட்டியிடணும்னு நினைக்கிறாரோ அந்த கட்சியும் நம்ம தமிழ்நாட்டு கொள்கை பிடிப்போட இருக்கணும் ஏன்னா அப்படின்றதுல முக்கியமா இருக்கிறாரு. அதனாலதான் திமுகவை தாக்குறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அதுல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாரு. ஏன்னா நீங்க சரியில்லை, அது இல்ல இது இல்லன்னு, ஆனா திருப்பி திமுக தான் பொசிஷன் பண்ணுவாரு அப்போசிஷனா. நாளைக்கே போய் அவன் பிஜேபி கூட சேர்ந்தாலும் டிஎம்கேன்னு மட்டும்தான் சொல்லுவாரு, பிஜேபிங்கிற வார்த்தையே வராது, மற்றும் பலர் முடிஞ்சு போச்சு. ஆமா கரெக்ட், அவ்வளவுதான். அவனை கண்டிக்கவே கூடாது, இப்படிதான் அசிங்கப்படுத்தணும். ஒரு அவன் நேஷனல் பார்ட்டியா இருந்துட்டு போ, நீ வேணா டெல்லியில ஆட்டம் போட்டுக்க, இங்கெல்லாம் வந்து சீனா போடாத, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவனுக்கு. குஷி பேசினாரு. நல்ல வேலை. சாம சொல்லு, கை தூக்கிருக்கான் சாம சொல்லு. சரி ஓகே, கஷ்டப்பட்டு 15 நாளா நரேட்டிவ் செட் பண்ணீங்கடா குத்தூஸ், அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணியாச்சு. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இன்னொரு 30 நாளைக்கு இருந்துட்டு செட் பண்ணுங்க, அடுத்து திருப்பி வந்து பிரேக் பண்றோம். இப்படியே பேசினே இருங்க. நீங்க பேசினே இருங்க சார், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டே இருக்கேன். முடிச்சு விட்டாப்ல, நீங்க பேசிக்கிட்டே இருக்க தோழர்களை கொத்தூஸ், நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பாக்குறோம், நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பதில் சொல்லுவோம். 20 நாள் கழிச்சு திருப்பி மறுபடியும் பதில் சொல்றோம், கேட்டு முடிஞ்சா. சேமா சொன்ன மாதிரி அடுத்த 1 மாசம் கழிச்சு இன்னொரு. ஆனா இன்னொரு வேண்டுகோளு டிஎஸ், ஒரு நிமிஷம், இன்னொரு வேண்டுகோளு. இப்போ வந்துட்டு எங்க அண்ணன் சொன்னதுனால வந்துட்டு நீங்க திருத்திக்காதீங்க, அதே மாதிரி எங்களை தற்கூறினே சொல்லுங்க, ஓட்டு போட்ட மக்களை வந்துட்டு இழிவா பேசுங்க. இது வந்துட்டு 5 years வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருங்க, எங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமா போகும். ஆமா, நீங்க திட்டிக்கிட்டே இருங்க, நாங்க ஜாலியா இருக்கோம். என் அண்ணன் வேற அட்வைஸ் வேற கொடுத்துட்டாரியா, முடிஞ்சா கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்பட்டு மக்கள் மனச அதை மட்டும் பண்ணிடாதீங்க தோழர்களே, இப்படியே இருங்க. எங்க அண்ணன் பேச்ச கேட்காதீங்க. ஆமா, எங்க அண்ணன் பேச்ச கேட்காதீங்க, அண்ணன் பேச்செல்லாம் கேட்காதீங்க, அண்ணன் திட்டிட்டே இருங்க. ஏன்னா நான் சொல்றேன் கேளுங்க, இவனுங்க அது மாதிரி திட்டதான் நமக்கு மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இவனுங்களை வந்து இன்னும் நம்ம வந்துட்டு போக்கஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்கு. அப்படியே திட்டாம இருந்தானுங்க, நம்மளுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம பாட்டு கண்டுக்கவே மாட்டோம். சோ திட்டுங்கப்பா, நல்லா திட்டுங்க, அதான் தேவை. ஒன்லி ப்ரோ பக்கத்து ஸ்பேஸ்ல இருந்துட்டு மிஸ் கிலிட்டா மிஸ் அப்படின்னு அழுதுட்டு இருந்தாங்க. இன்னும் எதுக்கு இல்ல பக்கத்து ஸ்பேஸ்ல மிஸ் கிலிட்டா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் எதுக்கு எங்களை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இன்னும் கொடூரமா தாக்குதல் பண்ணுவோம். ஏன்னா நீங்க இருந்துட்டு இந்த கேவலமா இருந்துட்டு ஒரு அரசியல 15 நாள் பண்ணிருக்கீங்க, ஓகேவா? எங்களோட ஓட்டர்ஸ் வந்துட்டு டென்ட் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் அடிக்க உங்களுக்கு இது இப்போ போட்டிருக்காங்கல்ல கொஞ்சம் ஓட்டு, அந்த ஓட்டை வந்துட்டு உருவி நடுத்தரில் நிப்பாட்டிரும்.
கண்டிப்பா நீங்க பேசினே இருங்க. இந்த நடுவுல இருக்க இந்த 2 3 அல்லுசில் எல்லாம் வந்து ஆட்டம் போடாதீங்க. அப்புறம் நிர்வாகம் பொறுப்பு இல்ல தோழர்களே. முரளி ப்ரோ வேல்முருகன் அதனால பேசுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முரளி ப்ரோ ஐயோ, அதுதான் கண்டுக்கவே இல்லையா? அவனுதான் அவ கிடையாது, அவ்வளவுதான், போட்டியிலே கிடையாது சாம், அவ்வளவுதான். அவன் ஒரு டம்மி, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு அவனுக்கு சோலி. ரிட்டர்ன் சாம் வந்துறாங்க அது போலயே அந்த வைகோ இது பார்ட்டி. ஆமா, அதுல செம்ம கடுப்புல இருக்காங்க, அதுல செம்ம கடுப்புல இருக்கானுங்க. வந்துருவானுங்க. என்ன சாம் அதுக்குள்ள 2 ஸ்பேஸ் போயிட்டு வந்துட்டீங்களா? அண்ணன் பேசி முடிச்சு இல்ல கேப்ல இல்ல சேமா ஒரு ஸ்பேஸ்ல லிசன் பண்ணிருந்தாரு, லாஸ்டா தான் போனேன், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 3 minutes தான் என்னால கேட்க முடிஞ்சு. திருப்பி 7 மணிக்கு அழுவாங்களாமா, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஆக்கப்பூர்வமா அப்புறம் பண்ணுங்கப்பா, நல்லா பொசிஷனா இருங்க தயவு செய்து. இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு திட்டிக்கிட்டே விடுங்க விடுங்க, அவங்க இப்படியே அப்படியே இருக்கட்டும், அவங்க இதே தான் நல்லா இருக்கு, அப்படியே ஜாலியா அவனுங்களே பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். அவர் திருச்சி போறதுக்குள்ள 1008 கேள்வி, 1008 பதில், அதுதான் சொல்லிட்டாரு எல்லாத்தையுமே. அண்ணா பெரியார் அண்ணா வழியில தான் நடக்கும் சொல்லிட்டாரு. மறுபடியும் நச நசன்னு அங்க கூடாது, மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. திருப்பி நய அங்க கூடாது, நிம்மதியா வேலை பார்க்க அதான் விடுங்க. இன்னைக்கு இது தமிழ் தாய் வாழ்த்தோன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி ஆளுநருக்கு அடி விழும்னு நினைக்கிறேன் சட்டசபையில. ஆமா, ஆளுநருக்கு அடி விழும். ஆமா 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 ஆமா. இல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா முடிச்சிடுவாரு சுரேஷ் ப்ரோ. இவங்க மாதிரி நசன் இதை பத்தி பேசிட்டு இருக்க மாட்டாரு. எப்ப நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கோ அப்ப வந்து தமிழ் தாய்வாயில ஆரம்பிச்சுட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். அது மாதிரி போய் இவனுங்க மாதிரி இதை ஒரு பெரிய டாபிக்கா எடுத்து இதை வச்சே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் பொறுத்தவரை மக்கள் நலன் என்னென்ன சார்பா என்னென்ன வேலை பண்ணணுமோ அதை பண்ணிட்டு பிஜேபிக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு கொடுத்தாதான் வந்துட்டு வளருவானுங்க. கொடுக்காம கண்டுக்காம போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது இல்ல, முக்கியமா ஒண்ணு நோட் பண்ணீங்களா, ஒருத்தர் பேரை எடுக்கவே இல்லை தெரியுமா? அவரோட அப்போசிஷன் எப்படி கிளியரா வந்துட்டு செட் பண்ணாரு பாத்தீங்களா முரளி ப்ரோ? இல்ல நீ எதிர்கட்சி தலைவர்னு பேர் வேணா போட்டுக்கலாம்ப்பா, எனக்கு உங்க அப்பனுக்கு தான் போட்டு, நீ நடுவுல வராதுட்டாப்ல. நீ எதிர்கட்சி அவர் தலைவரா? எக்ஸ்எம்எல்ஏ வந்தாலும் பரவாயில்ல, அவர் எக்ஸ்எம்எல்ஏ வந்தாலும் பரவாயில்ல, அவரை நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரியா சின்ன தம்பி, நீ அங்கிட்டு போய் ஓரமா விளையாண்டுட்டாப்ல, நீ என் பக்கத்துல வராத. இல்ல அதெல்லாம் ரொம்ப எனக்கு சம்மந்தம் கிடையாது. ரொம்ப ப்ரூட்டல் முரளி ப்ரோ. அது வந்துட்டு கொஞ்சம் கூட அது என்னமோ சொன்னாங்க சட்டசபையில. ப்ரூட்டல்னு சொல்லாதீங்க, வாயில அடிச்சுக்கோங்க. அண்ணன் பக்கா அரசியல்வாதியா, பக்கா அரசியல்வாதி. இந்த ட்வீட்ஸ் வந்துட்டு இந்த தமிழ் இங்கிலீஷ் தங்கிலீஷ்ல போட்டுட்டு இருந்தாங்கல்ல நடுவுல, அதுக்கு ஒரு கொட்டு, இதெல்லாம் காமெடியா இருக்குப்பா, இதை பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன். அது எப்படி சின்ன தத்தி ஒன்னதாண்டா அப்படிங்கிற. நான் இன்னும் ஃபுல் ஸ்பீச்சே பார்க்கல ப்ரோ, விட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கால்ல இருந்தேன், மீட்டிங்ல இருந்தேன், உட்காந்து பார்க்கணும். இன்னொரு ஏதோ ஒரு இதையும் காமெடினாரு, அது மறந்துருச்சு எனக்கு. என்ன சார் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு, இது அது இன்னொரு காமெடி அப்படின்னு. இவனுங்க முக்கியம் 3 மாசமா செட் பண்ற நரேட்டிவ் உடைக்கிறது இந்த மனுஷனுக்கு 10 நிமிஷம் தான் தேவைப்படுது. முக்கியம் 3 மாசமா உட்காந்து நாங்களும் மாங்கன்னு ரெடி பண்ணோம். அவர் 10 நிமிஷத்துல இவனுங்க இந்த ஒரு 20 நாளா செட் பண்ண நரேட்டிவ் சுக்கா போயிடுச்சு. இல்ல இருந்தாலும் எனக்கு வருத்தம் அடிபி, எங்க சின்னவரை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டீங்க, சின்னவர் ஒருத்தர் இருக்காருங்கிறத கண்டுபடுறீங்க. இன்னொரு நரேட்டிவ் தெளிவா செட் பண்ணாரு ப்ரோ. இங்க பாரு, மக்கள் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ போய் வேலையை பாரு, இவங்க கேட்குற அல்லு சில்லு கேள்விக்கெல்லாம் நாங்களே பதில் சொல்லிக்கிறோம், அதனால நீ வந்து உன் டைம் அதுல எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாத பண்ணிட்டாங்கன்ட்டாரு. அதெல்லாம் செம்மையான ரெஸ்பான்ஸ் ப்ரோ. அப்பா நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. மொத்தத்துல இவனுங்க அரசியல் பண்றதே கஷ்டம் தாங்க. நீ திமுக காரன் மொத்தம் அரசியல் பண்றதே மாத்தி ஆகணும். அதுல ரொம்ப நல்ல விஷயம். இல்ல அந்த பேட்டர்னே மாத்தணும். நீங்க சொல்றது ரைட் தான் ஆதித்தி. பீப்புளை இன்வால்வ் பண்றாரு ப்ரோ. அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு கவர்னன்ஸ்ல வந்து பீப்புளுக்கான ஒரு ரோல் இருக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எதிர்க்கட்சியை மட்டும் கேள்வி கேட்க போறது இல்ல, அண்ணனையும் கேள்வி கேட்க போறோம். ஹி இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் டு இட். பட் ஆனா இங்க வந்து எதிர்க்கட்சி பண்ற வேலைகளையும் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு பாத்தீங்களா? ஏன்னா எதிர்க்கட்சின்னா யோக்கியம் கிடையாதுல்ல, அவனையும் கேள்வி கேட்கணும்ல. சும்மா வேலை செய்யறோம்னு நொசன்னு உள்ள வந்து யாருக்கு பண்ணிட்டே இருந்தான்னு. இல்ல டிபி, நம்ம இப்ப வந்துட்டு டிஎம்கேவை அடிக்கல அப்படின்னா நம்ம இருந்துட்டு இன்னொரு டிஎம்கேவை தான்
தெரியும். அப்போசிஷனே இல்லாம அந்த அந்த ஆணவம் அந்த மாதிரி இருக்கும், புரியுதா? அது வந்துட்டு கிளியரா அவர் ஸ்டேட் பண்றாரு, இது வந்துட்டு ஸ்டேட் பாலிடிக்ஸ், இங்க வந்துட்டு என்னோட எதிரி வந்துட்டு டிஎம்கே தான் அப்படின்ட்டு. இந்த இந்த கர்மத்தை பண்ணாமதான் வந்துட்டு அவனுங்க இப்ப கூப்பிட உட்காந்துருக்கானுங்க. எக்ஸாக்ட்லி இல்ல எக்ஸாக்ட்லி அவனுங்க இல்ல அதிமுகவுக்கு ஒரு ரோலே கொடுக்கல ப்ரோ. கடந்த 5 வருஷத்துல பிஜேபி ஆமா ஆமா பிஜேபி வச்சு மட்டும்தான் அரசியல் பண்ணானுங்க. இப்ப அண்ணன் தெளிவா செட் பண்றது என்ன தெரியுமா? சென்ட்ரல் பார்ட்டிக்கு இங்க குறிப்பா பிஜேபிக்கு இங்க ரோலே இல்ல. ஏன்னா இட் இஸ் இங்க நான் எதிர்க்கிறவனும் என் கூட இருக்க ஒருத்தன் தான். So, அந்த இடத்துல அவங்களுக்கான ஸ்பேஸையும் அவர் கிரியேட் பண்ணிடுறாரு, அவ்வளவுதான். இல்ல ஒரு அதுதான் வார்த்தை யூஸ் பண்ணாரு ஆர்டிபி ஃபர்ஸ்ட் சொல்லும்போது. நான் முன்னாடி சொன்னதுதான் நம்மளோட அரசியல் எதிரி யாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. அது ரொம்ப ரொம்ப குவாலிஃபை பண்ணி சொன்னாரு. அரசியல் எதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஏன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா டிஎம்கேயும் வந்துட்டு இன்னொரு பார்ட்டி, நம்ம நம்ம மாதிரி ஒரு பார்ட்டி தான், நம்ம தமிழ்நாட்டு பார்ட்டி, பட் தே ஆர் ஒன்லி அரசியல் எதிரி, பட் மற்றவங்க எல்லாம் வந்துட்டு அல்லு செல்லுங்க அப்படின்ட்டு முடிச்சுட்டாங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சொன்ன மாதிரியே ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. கருப்பு இல்ல ரெண்டு தான். ஆமா ஆமா சொல்லிட்டாரு. அன்னைக்கு பெரியார் தான் சேமாவை கையில பிடிக்க முடியாது முஸ்லீம் ப்ரோ. சேமாதான் டைம்ல ஆடிக்கிட்டு இருக்காரு, பாக்கலையாடி? பெரியார் பெரியார் பாக்கலையாடி? இல்ல அதான் பெரியார் சட்டை போட்டுட்டு இருந்தாரு, நம்ம அண்ணன் கோட்டு போட்டுட்டு வர்றாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா ஆமா அதான் சொல்றாரு, ஜாதி மதம் எல்லாத்தையும் உடச்சிட்டேன், இனிமே மறுபடியும் சும்மா வந்து நசங்க கூடாது என்கிட்ட எல்லாம் அப்படின்ட்டாரு. ஒரு மாநில உரிமை எல்லாத்தையும் பண்ணிடுவேன், நீங்க பேசாம வேடிக்கை மட்டும் பாருங்க ப்ரோஸ் அப்படின்ட்டாரு. எம்ஜிஆர் வழியில் உழைக்கிறோம். இல்ல இதுல இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வேற இருக்கு அவர் பண்றதுல. இப்ப மற்ற கட்சியெல்லாம் அவங்க ஊழல் பண்ணிட்டு இதுக்கு பயந்துட்டு இன்னும் நரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஆட்சி நல்லா கொடுத்தா போதும் அப்படின்ற அது மட்டும்தான் அவரோட குறிக்கோள். அதனாலதான் இவனுங்க வந்து எந்நேரம் இந்த நரேட்டிவ் செட் பண்றதுலயே போக்கஸ் பண்ணிட்டு மக்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிரச்சனையை போக்கஸ் பண்ணாம நரேட்டிவ் செட் பண்றதுலயே போக்கஸ் பண்ணிட்டு தான் இப்ப போய் கூப்பிட உட்காந்துருக்காங்க. ப்ரோ அவனுக்கு கூப்பிட்டு இருக்கிறத விடுங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாளா கேட்கிற கேள்வி என்னன்னா, இவனுங்க எதிர்கட்சி வந்தா இவனுங்க பயங்கரமான ஆளு, நாங்க எதிர்கட்சி வந்தா நாங்கெல்லாம் பயங்கரமா வெல் ஆயில்டு மிஷின், நாங்க அப்படி இப்படி நானும் வந்து ஒரு 10 நாளா 20 நாளா பாக்குறேன். ஐயா இவனுங்க எதிர்கட்சியை உருப்படியா என்ன செஞ்சிருக்காங்கன்னு ஒரு 10 சொல்லுங்களேன். நான் ஆளுங்கட்சியை நான் அரசு என்ன பண்ணுச்சுன்னு ஒரு 20 நாள்ல என்னால சொல்ல முடியும். எதிர்கட்சியை ஆக்கப்பூர்வமா என்ன விமர்சி என்ன என்ன பண்ணுனானுங்க இவனுங்க சொல்லுங்க. உட்காந்து இவனுங்க வந்து இந்த சோஃபா மாடல், அப்புறம் உள்ள உட்காந்து பஞ்ச் டைலாக் பேசுறது, இதைத்தான் பண்ணானுங்களே ஒழிய மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி என்ன எதிர்கட்சி அரசியல் பண்ணா? சொல்லுங்க ப்ரோ. என்னங்க ப்ரோ நீங்க திமுக மாதிரி அமைதியா இருக்கீங்க? இல்ல நீங்க ஏதோ சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன், நீங்களா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஒண்ணுமே பண்ணல. அதான் அவர் என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்களா, சிம்பிளா அறிக்கையா விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டாரு அவர் ஒரே வார்த்தையில. வேற என்ன பண்றீங்க நீங்க? அறிக்கையா விட்டுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான் நீங்க கடைசி வரையும் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. இல்ல அந்த இல்ல எனக்கு ரொம்ப அந்த ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு வந்து இந்த எங்க சின்னவரை வந்து கண்டுக்காம விட்டீங்க. கண்டுக்க முடியாது ப்ரோ, ஒர்த் இல்லாத கண்டென்ட் ப்ரோ. நீங்க வேற இல்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அவ்வளவு ஈஸியா கேட்டுட்டீங்க. எவ்வளவு அவதூறு பரப்பிட்டு இருக்கோம், எங்கெங்க மக்களை தூண்டி போராட்டம் பண்ண வச்சுட்டு இருக்கிறோம், ட்வீட் இங்கிலீஷ்ல கத்துன்னு ட்வீட் போட்டுன்னு இருக்கோம், ஜென்சின்னு 20 நாள்ல பாத்தீங்கன்னா மீட்டப் நடத்திட்டு இருக்கிறோம், ஒரு ஒரு ஊரா போயிட்டு. அங்க வேற முதலமைச்சர் என்ன சொன்னா கத்துறானுங்க. நீ என்னங்க, நாங்க வேற ஃபாரின் போயிட்டோம் குடும்பமா, இங்க கொடைக்கானல் போனது பத்தாதுன்னு 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஃபாரின் போயிட்டோம். என்ன ப்ரோ இவ்வளவு பண்ணிருக்கோம் 20 நாள்ல, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஃபாரின்ல கூருக்கு போயிருக்காங்க. ஓ கூர்கா, எனக்கு துபாய்னு சொன்னாங்க. சொல்றாங்க பாருங்க, தாவேகா பண்ற சதி இதுதான் பாத்துங்க. மைசூர் தானே போனாங்க, மைசூர் தானே போனாங்க. என்ன சொல்லுச்சு? வெளிநாட்டு போல மைசூர் தானே போனாங்க. அதான் இல்ல எனக்கு துபாய் கர்நாடகா போயிருக்காப்ல. இல்ல முரளி ப்ரோ, எனக்கு மேகதாது அணையை எப்படியாவது கட்டிருங்க, அப்படியாவது நாங்க வந்து தப்பா. உண்மையிலே எனக்கு அதே வருத்தம் தான். எப்படி எங்க சின்னவர் பேரை விடலாம், எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு. இல்ல எனக்கு அது வருத்தம் இல்ல, எனக்கு அது வருத்தம் ரொம்ப சங்கட்டமா இருக்கு. பாவம் உழைச்சு என்னென்னமோ பேசுறாரு.
இல்ல ஆன்டி இன்கும்பன்சி இருந்துட்டு தலை விரிச்சு ஆடுது. மக்கள் இருந்துட்டு போற வழியில ஒருத்தர் கூட கண்ணுல பார்க்க முடியல முரளி ப்ரோ. 15 நாள்ல அவங்க சொன்ன ஆன்டி இன்கும்பன்சி ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா பாருங்களேன். ஆனா நீங்க வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசி தான். இல்ல அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு, என்ன சிறுபான்மை மக்கள்லாம் கோட்டை விட்டு போடக்கூடாதா அப்படின்னு கேட்டாப்புல. நாங்கெல்லாம் இல்ல போடக்கூடாதுன்ட்டு. அந்த இல்ல நீங்க ஆடிபி நீங்க ஆமா அந்த இல்ல ஆன்டி கீழ ஒருத்தர் இன்கும்பன்சியோட கேட்டிருக்காரு விவசாயிக்கு. சொல்லு சொல்லு சார் சொல்லு 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 இல்ல அந்த ஆன்டி இன்கும்பன்சியோட ரெஃப்ளெக்ஷன் சொல்லு நீங்க சாம் சொல்லு. பாத்தீங்களா பாக்கலையா? இல்ல எங்க ப்ரோ, நான் பாத்தீங்க பார்க்கலையே. சொல்லுங்க ப்ரோ, நான் பாக்கல. ஏன் வழி நெடுக மக்களே இல்லங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டின கூட்டம்லாம் இப்ப இல்ல, பாத்தீங்களா இல்லையா? ஓ அதுவா? அவள்தான் போச்சு. ஆமா 15 ஆமா நாள்ல சாம், ஒரு நாங்க அரசு ரொம்ப வந்துட்டு பயந்துட்டா. ஆமா 15 நாள்ல ஒரு ஆன்டி இன்கும்பன்சி கிரியேட் பண்ணிருக்குங்க. ரொம்ப ஐயோ. கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான். திருச்சி ஈஸ்டுக்கும் கிளியரா சொல்லிட்டாரு பாத்தீங்களா அண்ணா? உங்கள்ல இருந்து ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணி போட போறேன் அப்படின்னு. அது இண்டிகேஷன் முடிஞ்சுட்டாரு. ஆமா அது இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு. வேற எங்கேயும் நான் போய் இது பண்ண மாட்டேன், உங்களுக்கு ஒருத்தர் வேலை பார்க்கறதுக்கு தான் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது நல்ல விஷயம். முரளி ப்ரோ கீழே யாரோ கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஆமா அதான் சொல்ல வந்தேன். அதான் இந்த விவசாய கடன் அதான் தெளிவா சொல்லிட்டாரு. எப்போ உங்க கூட தான் நிப்பேன், இன்னைக்கு என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுட்டேன், திருப்பி கண்டிப்பா நான் செய்யறேன் அப்படின்றத கொடுத்துட்டாரு இன்னைக்கு. அது நல்ல விஷயம். அதையும் கிளாரிஃபை பண்ணிட்டாரு, விவசாயிகளுக்கும் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. மேபி அவங்க கரெக்டா அதை டெஸ்ட் பண்ணி இது பண்ணிக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கிளியரா எக்ஸ்பிரஸும் பண்ணிட்டாரு. அதாவது நான் இப்ப கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கேன், எவ்வளவு இருக்கு என்னன்னு எல்லாம் இது பண்ணிட்டு உங்களையும் நாங்க அப்படின்ட்டு நீட்டா சொல்லிட்டாரு. ஆமா 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 நல்ல விஷயம். ஆனா அண்ணன் கொஞ்சம் இன்னைக்கு என்ன சொல்றது, திருப்பி திருப்பி என்னடா மக்களை இழிவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு டென்ஷன் ஆயிட்டாப்ல. நான் எங்க அண்ணன் விஜயகாந்த் மாதிரி எனக்கு வாயில வரலாம் வருது, பட் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஆமாங்க, சபை நாகரிகம் கருதி கொஞ்சம் தவிர்த்துட்டாரு, கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கிட்டாரு. பரவாயில்ல, சரி ரைட் ஓகே. ஆனா அவனுக்கு பண்றதுக்குலாம் அவ்வளவு கோவம் தாங்க வரும் மனுஷனுக்கு. அப்பா கண்டிப்பா எப்ப கண்டிப்பா. பார்த்தாலும் நச 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 20 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள 1008 கேள்வி. சரி எல்லாத்தையும் தான் சொல்லியாச்சு, இதுக்கு மேல என்ன கேள்வி கேட்பான்னு தெரியல. விஜிலாண்டி என்ன ஏதாவது கேள்வி பாக்கிருக்கா விஜிலாண்டி? விஜிலே எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் சரியா, வேல்முரு அண்ணன் மேல போய் ஓம் சக்தி பராசக்தி ஏடிஎம்கே ஒரு தீந்து போன சக்தின்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு விஜிலே. அதாவது அன்ஃபாலோ பண்ணிட்டேன், டிஎம் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டேன். அன்னைக்கு ரிமூவ் வச்சுட்டார்ல ஸ்பேஸ்ல இருந்து, மெசேஜ் பண்ணுவார்னு நினைச்சேன். அண்ணன் உங்களை அன்ஃபாலோ பண்றேன்னு எனக்கு பார்க்கவே இல்லை. அதுவும் மூல முடுக்கெல்லாம் கஞ்சா இருக்கு, அதை சரி பண்றதுக்கே டைமா இருக்கு, நல்ல போலீஸ் ஆபீசர் இப்பதான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு நீட்டா சொல்லிட்டாரு. அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. சரி பண்ணிடும், இத்தனை பேரை இழந்திருக்க தேவையில்ல அப்படின்னு அதையும் அட்ரஸ் பண்ணிட்டாரு. நல்ல விஷயமா. இருங்க அந்த ஃபுல் ஸ்பீச் கேட்டு வரேன் ஆனா ப்ரோ, இருங்க. கேட்டு ஃபுல் ஸ்பீச் கேட்காம என்ன? ஃபுல் ஸ்பீச் கேட்காம இங்க வந்து வேலையில இருந்து வரோம். ஃபுல் ஸ்பீச் கேட்காம ஒப்பீனியன் என்ன கொடுக்குறது? சரியில்லைப்பா ஆடிபி ப்ரோ, போயிட்டு வாங்க, வெயிட் பண்றோம். ஆனா விஜிலாண்டி சின்னவரை தவிர்த்துட்டாரு. விஜிலாண்டி சின்னவர் என்னைக்கு ஒரு மதிச்சிருக்காரு. ஆனா ஒரு எக்ஸ்எம்எல்ஏ கொடுக்குற மரியாதை கூட இல்ல 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 இருந்தாலும் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ கொடுக்குற மரியாதை எல்ஓபி கொடுத்துருக்கலாம். இல்ல எல்ஓபி இல்ல, ரொம்ப தவறு ஷாலினி சிஸ்டர், அவர் எல்ஓபி இல்ல, சும்மா அதாவது கொஞ்ச நாள் மரியாதை கொடுத்துருக்கலாம், இப்படி பண்ணிருக்க கூடாது. கஷ்டமா தான். ஆமா ஆமா என்னதான் எக்ஸ்எம்எல்ஏ கொடுக்குற மரியாதை கூட அவர் கொடுக்கப்பட்டிருக்கலையா? வீட்டுல இருந்து ட்வீட் போடுறவரு கூட மரியாதை கொடுப்போம், இந்த சின்ன பையர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம். அவருக்கு தனியா ஒரு ஆள் இருக்காப்ல. அந்த எக்ஸ்எம்எல்ஏக்கு தான் இந்த 54 சீட்டு 56 சீட்டு அந்த எக்ஸ்எம்எல்ஏ மூஞ்சிக்காக விழுந்தது. இந்த எல்ஓபி வந்து கட்சியை டேக் ஓவர் பண்ணும் போது அதுவும் தீந்து போயிடும், அதுவும் தீந்து போன சக்தியா மாறிடும். எல்ஓபி எல்லாம் வந்தா 4 சீட்டு ஜெயிக்கிறதே அதிசயம். அவருக்கே நிலம் இல்ல, அவரே ஜெயிப்பாரான்னு தெரியல. நீங்க வேற, அவரே பாவம் ஜெயப்பாக்கல தட்டு தடுமாறி திக்கி திசை மாதிரி ஜெயிச்சிட்டாரு. இல்ல அதுல பிகினிங் ஆஃப் த ஸ்பீச்ல 2-3 தடவை ப்ராப்ளமே உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்குன்னு குத்தி குத்தி காட்டுறாரு.
ஆமா திருப்பி திருப்பி அதை வேற சொல்றாரு. நீ தோத்தது காரணம் எல்லாம் தேட வேண்டாயா, திமுக தொண்டை என்ன சொல்றா கேளு, வீட்டுக்குள்ள இருக்கு போய் தேடு. திரும்பி பாரு உன் நல்ல படத்துக்கு விஷயம் பின்னாடிதான் அதெல்லாம். நிக்க. இல்ல ஷாலினி, அதுலயும் இல்ல ஷாலினி, எனக்கு அதுலயும் வருத்தம். எதுக்கு இப்படி உண்மையெல்லாம் சொல்றாரு, அவனுக்கே தெரியாது. அண்ணன் எதுக்கு சொல்லி கொடுக்குறாரு எனக்கு ஆமா ஆமா புரியல. சங்கடம். நானும் அதே தான் ஃபீல் பண்ணேன் முரளி ப்ரோ. இப்போ நிஜமாவே ஆமா guys, சரி ஒரு இதுதான் பொண்ணுக்குள்ள நீங்க ஒரு புரிஞ்சிக்க குழப்பத்தை மாட்டீங்க. உண்டாக்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் செம்ம வீக்கு மேக்ஸ்ல. மேக்ஸ் சார் வந்து உள்ள வந்தவொடனே சொல்றாரு, நீ வெளியே போயிடு, எனக்கு உன்னால கிளாஸ் எடுக்க முடியாது, நீ ஜீரோ அப்படின்னு. இருந்தாலும் தனியா கூப்பிட்டு சொல்லுவாரு, இப்படி போடுறா, இப்படி பண்ணணும், இது மாதிரி ஃபார்முலா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு. ஆனாலும் வராது. ஆனாலும் அவர் சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுவாரு, எனக்கு புரியாது. ஏன்னா எனக்கு அது மேக்ஸ் வந்து எனக்கு புரிஞ்சிக்கவே என்னால முடியாது. நான் ஒரு தத்தி மேக்ஸ்ல. அவரு தெரிஞ்சும் ட்ரை பண்றாரு, ஏதாவது ஒண்ணு பரவாயில்ல, பாவம் இவன் பொழைச்சிக்குவான் அப்படின்ட்டு. பட் என்னால கடைசி வரைக்கும் முடியல. ஆனா எனக்கு ஒரு வருத்தம் விஜயராஜ், அதுதான் எனக்கு சொல்லு கடைசி சார். வரைக்கும் ஒரு வருத்தம். எடப்பாடின்னு ஒரு பீஸ் அவரை மதிக்கவே மாட்டாரு. அவருக்கு என்ன பாவம் அவரு. ஐயோ என்ன சரத்து, எனக்கு புரியல. எதிர்கட்சி தலைவரை சொல்ல மாட்டாரு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ எடப்பாடி இல்ல சொல்ற. சரத்து, எதிர்கட்சி தலைவருக்கே மரியாதை இல்லைங்க. ஒரு நைட்டு ஸ்டேட்மெண்ட். பாரு, இதுக்காகவே அடம் பிடிச்சி ஒரு ஸ்டேட்மெண்ட் பெருசா விடுவார் பாரியா 3 பக்கத்துக்கு. இல்ல சரத்தே, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு ஓகேவா, இந்த அல்லு சில்லு குறுக்காம இருக்க ஓடிட்டு இருந்தீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்ல அப்படின்ட்டு ஒரு டைரக்டா ஒரு த்ரெட் கொடுத்தாரு. ஆனா நம்ம இல்ல நம்ம எல்லாரும் இவருக்கு கொஞ்சம் லேக் ஆஃப் அந்த பாலிட்டிக்கல் நாலேஜ் அப்படிலாம் நினைச்சோம். இவர் அக்மார்க் ஒரு பொலிட்டிஷியன்யா. இவர் நம்ம மக்கள் நல்லா படிச்ச ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு பொலிட்டிஷியன். மாநில அரசியல் எப்படி பண்ணுறது நான் இன்னைக்கு ஸ்பீச் பார்க்கும் போது தெரிஞ்சது. அதுதான் சொல்றேன். ரொம்ப மாநில clever அரசியல politician. இல்ல இதே எவ்வளவு இப்பதான் அழகா கண்டுபிடிக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல, ஷாலினி, நான் என்ன இன்னைக்கு சொல்றேன்னா 2-3 வார்த்தை எல்லாம் காயின் பண்ணாரு. அதான் சொல்றேன். அதெல்லாம் எனக்கு அப்படிதான். இது நான் வந்து அதெல்லாம் பெரிய ஒரு பெரிய பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட பார்த்தேன். அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொலிட்டிஷியன் தான், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவங்க கிட்ட மட்டும் தான் அதெல்லாம் வரும். நான் வந்து ஓகே, அண்ணா வந்து இப்போ 29th அவர் அந்த மத்திய அரசை எப்படி எதிர்க்க போறான்றதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. அவரோட வேர்ட்ஸ்ல எப்படி இருக்கும் அது இந்த ஒரு கண்டிப்பா. 6 அது நல்லா மாசம் இருக்கும். இல்ல அதுக்கப்புறம் நம்ம ஆமா இல்ல நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன்யா. சொல்லும் போது சிரிப்பானுங்க, கொத்தூஸ் எல்லாம் வந்து சொல்லும் போது சிரிப்பானுங்க. நம்ம ஸ்பேஸ்ல நிறைய தடவை பேசியிருக்கோம். பிஜேபியே நீ பெருசா காட்ட காட்ட உனக்கு தாண்டா அழிவு. அவனை காட்டக்கூடாது, அவன் வளர்ந்தானா நம்மள தூக்கி தின்றுவான், அவனை வளர விடக்கூடாது, அவனுக்கு ஸ்பேஸ் விடக்கூடாதுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு கரெக்டா அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட அவனுக்கு கொடுக்கல. நீ யாரும் பேசாதீங்க, நடுவுல வராதீங்க கண்ணா அப்படின்னு முடிச்சாப்ல. அதாவது அந்த வார்டு வைரா இருக்க ஒருத்தர் பூத், அதாவது அவர்தான் பூத் ஏஜென்ட்லாம் செலக்ட் இது பண்ணுவாரு. அவர்கிட்ட நான் சொல்றேன், அண்ணா எனக்கு தெரியலண்ணா, நம்ம பூத்லயே நீங்க அடி வாங்கணும் அடிவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு வந்து, தம்பி அரசியல் புரிதல் எல்லாம் பேசிட்டு இருக்க தம்பி, நீ நாங்கெல்லாம் மாநில கட்சி எதிர்க்காம சென்ட்ரல் எதிர்த்துட்டு இருக்கோம், அப்ப பவர் என்னன்னு புரியலையா அப்படின்னாரு. அண்ணா அதுதான் நீங்க பண்றது தப்புன்னு அப்ப சொன்னேன். அப்ப அவரு கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பூத்து வாரியா ஃபார்ம் 20 டவுன்லோட் பண்ணி அவர்கிட்ட பேசினேன், அப்பயும் ஏத்துக்கல அவர். இதுக்கப்புறமாச்சு நான் சொன்னேன், இதுக்கப்புறமாச்சு நீங்க திருந்துங்களேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ அனுப்பிச்சு விட்டேன். அவர் பாரு, நேத்து வந்து ஒரு 2 இயர்ஸ் தான் ஆச்சு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணி, எவ்வளவு அழகா மாநில அரசு சரி ஸ்டேட் பாலிடிக்ஸ் பண்றாரு, அது எப்படி பண்றாருன்றதை பாருங்க. அதை விட்டுட்டு அந்த டீலிமிட்டேஷன் எதிர்த்துட்டு வீட்டு வாசல் பிஜேபி அரகோசன் அதெல்லாம் எப்போ எலெக்ஷனுக்கு 20 நாள் இருக்கும் போது நீங்க பண்றீங்க, அதெல்லாம் எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும்? இல்ல அதெல்லாம் விடுங்க. இவனுங்க நான் முன்னாடி சொன்னதுதான் முரளி ப்ரோ. இவனுங்களுக்கு வந்து அவங்களுக்கு இருக்க டிஃபிஷியன்சி மறைக்கிறதுக்காக, அதாவது இவனுங்களா ஒரு எனிமியை இன்வென்ட் பண்ணி, பிஜேபி வந்து பிக் த்ரெட் தான், நான் இல்லைன்னு நான் சொல்லல. பட் ஆனா இப்போதைக்கு அது ரெலவெண்ட் கிடையாது. ஏன்னா இவனுங்களா ஒரு பெருசா ஒரு பூதத்தை உண்டாக்கி அதை ஊதி ஊதி பெருசாக்கி அதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் வந்து 18% வந்துச்சு. அவங்க கண்டுக்காம போயிட்டு இருந்தீங்கன்னா 3% மேல தாண்டாது இந்த கட்சி. அதான் உண்மை. இல்ல, அதே காயின் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் தப்பு. அது நீ வந்து இது எம்பி எலெக்ஷன்ல காயின் பண்ணணும், அந்த ஃபார்ம்ல எடுத்துன்னு வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ல காயின் பண்ணிட்டு இது பண்ணணும். அவங்க ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டே இல்ல. அவன் அதை எடுத்துன்னு வந்து நீ அவங்க எடுத்துன்னு வந்து அவன் வந்துருவான்னா அது எப்படி பாசிபிள்? அவன் நீ எம்பி எலெக்ஷன்ல சொல்லியிருந்தா மக்களுக்கு வந்து தானாவே தெரியும், ஆமா பிஜேபி நம்மள